இயற்கை அழிப்பது ஒரு பாவம் என்று தைரியமாக பாப்பிரை பிரான்சிஸ் தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். நமது பழைய போப்பாண்டவர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் அழகாக சொல்லுவார், இயற்கை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது, அவற்றை நாம் கேட்க வேண்டும். இந்த உலகில் நாம் வாழ வேண்டும் என்றால் இயற்கை சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். If you want to continue our existence on earth, we need to listen to earth. If you want to cultivate peace, protect creation என்று சொல்லுகிறார் அவரே. 16ஆம் ஆசீர்வாதப்பர் என்வாயன்மெண்டல் போப் என்று சொல்வார்கள். அழகாக சொல்வார், உனக்கு நல்ல காலம் வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, நிறைவு வேண்டுமா, படைப்பை பாதுகாத்துக்கொள், அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லுகிறார். பாப்பரை பிரான்சிஸ் மற்றொரு அபாய சங்கை நமது காதில் ஒலிக்கிறார். படைப்பை அழித்தால் படைப்பு நம்மை அழித்துவிடும். அழகான வார்த்தை. படைப்பை அழித்தால் நாம் அழிந்து விடுவோம். திருவெளிப்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். சும்மா படிச்சு பாருங்களேன், பயமா இருக்கு. பயம். டைம் வந்துடுச்சு, இந்த பூமியை அழிக்கிறவங்களை நான் அழிக்க போறேன். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அந்த வார்த்தையை படிச்சு. இந்த பூமியை யார் அழிக்கிறார்களோ அவர்களை நான் அழிக்கப் போகிறேன். ஆண்டவராக இயேசுவின் முதல் வருகை, அவரை நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம். 2ஆம் வருகை, அவர் நம்மை சிலுவையில் போட்டு அடிக்க போறார். 6ஆம் பேரழிவு அதுதான். அன்பிற்குரியவர்களே, படைப்பை பராமரிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். இந்த படைப்பில் ஆவியானவர் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த துன்பங்கள் எல்லாம், ஒருவேளை பாடுகள், இறப்போடு நாம் நினைத்து கொள்ளலாம். தெரியாமல் நாம் பாவம் செய்து விட்டோம், அதற்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறோம், பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறோம், இறப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் அனைவரும் இறந்து விடலாம். ஆனால் ஒரு சில மனித இனம் கட்டாயம் உயிர் பெற்று எழும். எப்படி இந்த பரிணாம வளர்ச்சியில உயிர்ப்பு ஒரு நிலையை விட்டு அடுத்த நிலை சிறப்பாக இருந்ததோ, ஒவ்வொரு நிலையும் சிறப்புக்கு மேல் சிறப்பு, சிறப்புக்கு மேல் சிறப்பு, காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ்.